அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதலாவதாக திண்டுக்கல் அயோனி பேசி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. இன்னைக்கு ஒருவர் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுன்னு அவர் என்ன பேசுறார்? MP3 கேசட்டை போல நான் வரலாறை பேசுவனவல்ல அப்படின்னு பேசுறார். அட அறிவு கட்டவர்களே, இந்த இடத்துல நான் என்ன கூறுவேன் என்றால், வரலாறை தான் ஒருவர் கட்சி ஆரம்பித்தவுடன் பேச வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களை கொள்கை ரீதியாக ஒரு சிந்தனையில் ஒற்றை கருத்தோடு ஒருவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்மளுடைய சின்னவர். காரணம் இந்த அதை மாத்திட்டு உள்ளங்கதை கொண்டு அந்த ரிங்டோன் வைங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு நேராக போய் என்ன செய்கிறாரு? கோவாவில் போய் நடிகை போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. தேவையாது? அது அது இன்னொருத்தர் இருக்காரு, கிடப்பு பழனிசாமி. அவர் ஒரு பாட்டு ஒன்று வருதே, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன். அந்த பாட்டு இவருக்கு தான் பொருந்தும். ஏன் இந்த கூவத்தூரில் கூத்தடிச்சு கொடநாடுனா பயந்து போய் யாரா அந்த பையன், அதான் பழனி தான் அந்த பையன், யாரா அந்த மாதிரி இவர் ஒருத்தன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனானா. இதுக்கு முன்னாடி ஒரு வர்றது உதாரணத்தை மறந்துட்டேன், வளருது. அதில் இந்த அவர் ஜெயா பாக்ஸரு சொல்கிறாரு, முதலமைச்சர் நாற்காலி கிடப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறாரு. கேட்கும் போது ஒரு கதை ஞாபகம் வருது. ஒருத்தன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனானா, அங்கே டாக்டர் கத்தி வைக்கும் போது அப்படியே பதட்டமாக இருக்கேன். என்ன செய்கிறதுன்னு பதட்டமாக இருக்கேன். இப்போ டாக்டர் என்னப்பா பதறாதப்பா, எனக்கு இது ஆப்ரேஷன் டாக்டர், இதே அதை பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறேன். கவலைப்படாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் இது ஆப்ரேஷன் தான் டாக்டர் சொல்கிறாராம். அந்த மாதிரி யாரா அந்த பையன், அந்த பழனி தான் அந்த பையன். அந்த மாதிரி மேலே ஒரு மாலை தொங்கியிருக்கு. என்ன டாக்டர் இது மாலை அப்படின்னு. ஆப்ரேஷன் சக்ஸஸ்னால் அந்த மாலை எனக்கு போட்டுப்பேன், ஃபெயிலியர்னால் உனக்கு போட்டுருவேன்ப்பா அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த கதை இருக்குது. நாற்காலி யாருக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல். அதனால் கட்சியை ஆரம்பிக்கிறவங்களாம் எங்களுக்கு எதிரி ஆகாதீங்க. ஆமாம். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் அந்த அம்பேத்கர் அவரை பற்றி இழிவாக பேசியிருக்காங்க. அதனால் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் கூடிய விரைவில் இப்போ போராட்டம் நடத்தலான்னு இருக்கோம். அந்த போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம். அதானி விவகாரத்துலையுமே நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து ஏன் போராட்டம் நடத்தலை? அதை பற்றி பேசாமலே இருக்கீங்களே. அது நான் தலைமை முடிவு பண்ணுவோம். நான் சொல்கிறேன், அது என்னன்ட்டு தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. சொல்கிறீங்க. இங்கே என்ன எதுக்காக வந்திருக்கீங்க சார்? என்ன பேச போகிறீங்க இன்னைக்கு? நான் கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுல நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நான் இதை சொல்கிறதுனால நிறைய பேருக்கு வயிறு எரியும். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, இப்போ நீங்கள் கிறிஸ்துவராக இருங்க, இஸ்லாமியராக இருங்க, இந்துவாக இருங்க, புத்திஸ்டாக இருங்க, என்ன வேணாலும் இருங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, எதுக்கு இப்போ திசை மாற்றணும்? திசை திருப்புற மாதிரியே இருக்குது. இந்த கேரளா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை குப்பை கிடங்கு மாதிரி குப்பை, அதுவும் மருத்துவ கழிவுகளை தூக்கிட்டு கொட்டுறாங்க. இதனால் ஏதாவது ஒரு நோய் வந்தால் என்ன ஆகும்? அது பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க, துண்டறிக்கை வெளியிட மாட்டீங்க, அந்த அரசாங்கத்தை எடுத்து கண்டன அறிக்கை விட மாட்டீங்க. இதில் வேறு போன வாரம் தான் வேறு போயிட்டு இந்த வைக்கம் அதுக்கெல்லாம் போயிட்டு வர வந்திருக்கீங்க. அதுதான் நம்ம அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கோம். போயிட்டு அதை குப்பையை அள்ளுறதுக்கான நடவடிக்கையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். குப்பையை அள்ள தான் போகிறீங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. கூடிய விரைவில் அந்த குப்பையை அள்ளப்படும். சரி, நன்றி. நன்றி.